வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பாலன் த பாய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா தமிழ்ல மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் சக்கப்போடு போட்டுச்சு பாத்தீங்களா, அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு அம்மா பையனை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதனால இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. டொவினோ தாமஸ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மா பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, உன்னோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜீப் ஓட்டுறவரா இருந்தாரு. ஒரு வாட்டி ட்ரிப்புக்காக போகும்போது குறுக்க யானை வந்துருச்சு. அது மிதிச்சதுல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சொல்ல சொல்ல பையனுமே டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்றது இப்பதான் தெரிய வருது. ஜெயில தான் இருக்காங்க. அம்மா ஏதோ ஒரு குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஜெயில இந்த பையன் பிறந்ததுனால இங்கதான் வளர்ந்திருக்கான் போல. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் பெருசா பேசாம ஒதுங்கியே இருக்காங்க. இவங்களுக்கு இங்க இருக்க ஒரு விலை மாது கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த விலை மாது தான் இவங்களை சீக்கிரமா வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கு பதிலா என்ன கேக்குறாங்கன்னா, நான் வெளியே கொஞ்ச நாள்ல வந்துருவேன், அதுக்கப்புறம் நீயும் என் கூட சேர்ந்துடணும், ஏன்னா என்கிட்ட இருக்க பொண்ணுங்களா மொக்கையா இருக்காங்க, நீ தொழிலுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அம்மா சீக்கிரமா வெளியே போனோம்ல, அதுக்காக தான் இவங்க கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காங்க போல. இப்ப இவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பே அமைஞ்சு வந்திருக்கு. வெளியே போனோன்னு எனக்காக வெயிட் பண்ணோம், இந்த இடத்துல வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க வெளியே போக போறாங்கல்ல, இங்க இருக்க ஒரு லேடியும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓ இருக்கு, அங்க போய் வேலைக்கு சேர்ந்துரு, நிம்மதியா ஒரு லைஃபை வாழ்ந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் லேடி சொல்றாங்க. இந்த அம்மாவும் சரின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜெயிலை விட்டு வந்தவங்க முத வேலையா என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்டை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுறாங்க. இந்த கார்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம போலான்ற மாதிரி பையனை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பஸ்ல ஏறிடுறாங்க. எங்க போனோம்னு கண்டக்டர் கேட்கும்போது இவங்களுக்கு எங்க போறதுனே சொல்றதுக்கு தெரியல. இங்கதான் பாலன் த பாய்ன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஊர் எல்லையில டீ கடை வச்சிருக்க ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவரோட கடைக்கு பெருசா கூட்டமே வர மாட்டேங்குது. லாபம்லாம் கிடைக்காம தான் இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த அம்மா பையன் இந்த இடத்துக்கு வராங்க, நிறைய சாப்பிடுறாங்க. இப்ப பில்ல பே பண்ணோம்ல, ஆனா சுத்தமா இவங்க கிட்ட காசு இல்ல, காசு இல்லன்னு சொல்றாங்க. காசு இல்லனா எந்த தைரியத்துல சாப்பிட்டேன்ற மாதிரி இந்த ஓனருமே கோவப்படுறாரு. இல்ல இங்க ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேலைலாம் இங்க கிடையாது, இங்க வரதே 4 பேரு, எனக்கே காசு கிடைக்க மாட்டேங்குது, இல்ல சம்பளமா உங்களுக்கு வேற காசு தரணுமான்னு கேட்கும்போது சம்பளம்லாம் கூட வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெரியவர் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த அம்மா பையன் சோகமா கிளம்புறத பாக்குறாருல, அவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி வாங்கன்ற மாதிரி இவங்களையுமே கூப்பிடுறாரு. இவங்களுமே இந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா நிறைய போட மாட்டாரு. நம்ம ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க காலங்காத்தால எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அது மூலியமா கடைக்கு கூட்டம் நிறைய வருது. இன்னைக்கு கலெக்ஷனும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கு. இவருமே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இவங்களை இப்போதைக்கு இவர் கடையில் தான் தங்க வச்சிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, நல்லா வேலை பார்க்கறாளே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வண்டி ஓட்டுற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே சும்மா சும்மா இந்த ஓனர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, யார் இந்த பொண்ணு, ஒருவேளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பத்தி நிறைய தகவல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஓனருமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. வந்தியா சாப்பிட்டியா கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இந்த லேடி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் என் பொண்ணா நீ இதே இடத்துல இருமா, இதுக்கப்புறம் கடையில படுத்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் கிடையாது, என் வீட்டோட சாவியை தரேன், வீட்லயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கடைக்கிட்ட வரும்போது கடையில அவங்க இல்லாம இருக்கிறது தெரிய வருது. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவருமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க இந்த கடையோட சாவியை வச்சுட்டு எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. அதாவது வீட்டுல தங்கிக்கோன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அவங்க கிளம்பி போயிருக்காங்க போல. ஏன்னா அவங்களுக்கு கடை தான் வசதியான இடம். ஏன்னா யாருக்கும் அவங்க கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக தான் கடையில இவங்க தங்கியிருப்பாங்க. அவர் வீட்டுல தங்கிக்க சொன்னதுனால கிளம்பி போயிருக்காங்க போல. எதனால மறைஞ்சு வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பையனுமே நம்ம அடுத்து போற இடத்துல நம்ம பேர் என்னமான்ற மாதிரி கேட்கிறான். நான் சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே வேற ஒரு பேரு வேற ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரை சொல்லிப்பாங்க போல. அந்த மாதிரி புதுசா ஒரு பகுதிக்கு வந்திருக்காங்கல்ல, அது ஒரு ஃபேக்டரி மாதிரியான இடமா இருக்கும். அந்த இடத்துல இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பையனை நல்லபடியா வளர்க்கணும், பாதுகாப்பா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க.
போற எல்லா இடத்துலயும் ஆண்களால தொல்லலாம் இவங்களுக்கு வருது. இப்ப யாராவது எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அடிச்சு இவங்க அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் பையன் கூட இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபேக்டரியில இவங்க வேலை பாக்குறாங்கல்ல, யாராவது கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் இப்படி இறந்து போயிட்டாரு, நான் தனியா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் கிட்ட பேசி பாருமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி சிலரு கல்யாணத்துக்காக இவங்க கிட்ட கேட்டும் வராங்க. இவங்க நைஸா பேசி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு இடத்துல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே அந்த பெரியவர் கடையில வச்சு ஒரு டிரைவர் பார்த்தார்ல, அவர் இவங்களை கவனிக்கிறாரு. எங்க உங்க பேர் இதுதானே அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வேற ஒரு பேர்ல இருக்காங்க. அது என்னோட பேர் இல்ல, இதுதான் என்னோட பேருன்ற மாதிரி இப்போ வச்சிருக்க பேரை சொல்றாங்க. என்ன இவங்க மாத்தி சொல்றாங்க, இவங்க அப்ப வேற ஒரு பேர் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இந்த டிரைவருக்கு டவுட் வந்துருது. அண்ணன் இவங்க பேரு வேற, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பையன் ஒத்துப்பான்ல, பையன் கிட்ட இப்ப பேசுறன்ற மாதிரி பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கண்ணா உன் பேர் என்ன, உன் அம்மா பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல, இந்த பையனுமே இப்போ வச்சிருக்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன இந்த பையனை இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் இப்ப வேலை பார்க்குற இடத்துல இருக்க ஓனர் கவனிக்கிறார்ல, ஏன்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி டிரைவரை துரத்தி விடுறாரு. அவன் பேசினதை பெருசா எடுத்துக்காதமா, கரெக்டா நாளைக்கு வேலைக்கு வந்துருன்னு சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி இவங்களுமே வேற ஒரு வீட்டுல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வீட்டுல வந்து சமையல் வேலை எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க லேடி கிட்ட பழகிடுறாங்க போல. அவங்களுமே சீக்கிரமா உன்னை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அங்க போய் நல்லபடியா வேலை பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு நல்ல இடத்துல போய் ரெகுலரா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சில ஐடி கார்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுன்னு சொல்லும் போது இவங்களுமே கடைக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த லேடி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. காரணம் வேலை வாங்கி தரேன்னு ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருப்பாரு. அந்த ஹஸ்பண்டே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு போல. ஹஸ்பண்ட் போயிட்டாரே அப்படின்ற மாதிரி அந்த லேடி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் பஸ் ஸ்டாப்ல இவங்களுமே டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல மென்டலா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சாப்பிட எதுவுமே இல்லாம புலம்பிட்டு இருக்கா. இவங்களுமே அவளுக்கு பண்ணலாம் தந்துட்டு இருக்காங்க. அவ குப்பையில இருந்து எடுத்ததுல ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருக்கு போல. இந்த ஐடி கார்டை நம்ம வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே பண்ண தந்து அந்த ஐடி கார்டை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐடி கார்டுல இருக்க பொண்ணு ஒரு நர்ஸ் போல. இந்த அடையாளத்தை நம்ம எடுத்துட்டா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க ஒரு வயசான பாட்டியை பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் அந்த இடம் இருக்கும். இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, போன் மூலியமா இவங்க கிட்ட பேசுறான். என்னோட அம்மா என்கிட்ட கூட பேச மாட்டாங்க, அப்பப்ப அம்மாவை பத்தி தகவலை சொல்லுன்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, கண்ணை காமிச்சு இவங்க ரெண்டு பேரை மிரட்டுறாங்க. யார் நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல உங்க பையன் தான் வர வச்சாரு அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் புரிய வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டி எனக்கு பசிக்குது சமைச்சு தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க சமைச்சு தந்தோன்னே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டியை பார்த்து இந்த சின்ன பையன் பயந்துருப்பான். அம்மா எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நைட்டு நேரம் பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிருது. அதை எடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்னன்னு தெரியாம தேடுறாங்க. இன்ஹேலரா இருக்கும், அதை தந்ததுக்கு அப்புறம் பாட்டி சரியாயிடுறாங்க. இப்ப பாட்டி கிட்ட இவங்களுமே சகஜமா பேசுறாங்க. எதுக்காக சொந்த பையன் கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு கேட்கும்போது பாட்டியும் காரணத்தை சொல்றாங்க. வெள்ளக்காரங்களுக்கு எதிராக இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் போராடி இருப்பாங்க. ஆனா பையன் இப்ப வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறான்ல, அதனால சுத்தமா இவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். அதனால தான் பையன் கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். வெள்ளக்காரங்க டார்ச்சர் பண்ணும்போது கூட நாங்க எந்த ஒரு தகவலும் தந்தது இல்ல, அப்பயே பேசாம வீராப்பா இருந்த நானு இப்ப இவன் கிட்ட பேசாம இருக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான இடம் கிடைச்சிருச்சுல, பையனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே ஒரு ஸ்கூல்ல பையனை சேர்த்து விட்டுறாங்க. பையனுக்கான யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பையன் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக போறான்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த பாட்டியுமே உன்னை ஷூட் பண்ணவான்ற மாதிரி இந்த பையன் கிட்ட விளையாட்டா பேசுறாங்க. நீங்க ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட அம்மா உங்களுக்கு டீல விஷத்தை கலந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, உன் அம்மா அந்த பிளான்ல வேற இருக்காளா, அதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வேற டீயை கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல. என்னடி விஷம் கலந்திருக்கியான்னு பாட்டி கேட்கும் போது விஷம்லாம் கலக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ விஷமே கலந்தாலும் சரி நிம்மதியா போய் சேர்ந்துருவன்ற மாதிரி இவங்களுமே டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. டீயை குடிச்சோன்னா நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க செத்த மாதிரி விழுந்துடுறாங்க. இந்த பையனுமே என்ன செத்துட்டாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சும்மா விளையாண்டன்ற மாதிரி இந்த பாட்டி சட்டுன்னு எந்திரிச்சு இந்த பையனை பயம்புத்துறாங்க. சும்மா ஜாலியா தான் இந்த பையன் கிட்ட இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நான் சொல்லி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பேரை மாத்திரவே கூடாது, அதே பேர்ல தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லும் போது பையனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். பையன் பெருசா யார்கிட்டயும் பழகி இருக்க மாட்டான். இப்ப ஸ்கூலுக்கு வந்தோடனே இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லா பசங்களையும் பாக்குறான்ல, எல்லா பசங்களும் இவன் பேசாம இருக்கிறதுனால இவனை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி வீட்டுல மாங்காய் மரம் இருக்கும். அந்த மாங்காவை பறிக்கிறதுக்காக நிறைய
பசங்க வந்துட்டு இருக்காங்க. இத கவனிக்கிற பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. இந்த சவுண்ட் உள்ள இருக்க இந்த அம்மாக்கு கேக்குதுல, ஏய் கிழவி உனக்கு அறிவு இல்ல, சின்ன பசங்க மேல புல்லட் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி திட்டும் போது, நான் உண்மையான புல்லட்லாம் யூஸ் பண்ணல, சும்மா பயம்புத்துறதுக்காக தான் இந்த புல்லட்டை யூஸ் பண்றேன். ஆக்சுவலா கன் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா, தனியா இருக்கிறதுனால நைட் யாராவது நுழையலான்னு பாப்பாங்க, பயம்புத்துறதுக்காக தான் இப்படி பண்றன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. பையனோட பஸ் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வரும். எப்பவுமே அந்த இடத்துல வச்சு பையனை இவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. எப்படி ஸ்கூல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட பேசுறாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவங்க நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது திரும்பி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரங்களை பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் பையனை கூட்டு போறதுக்காக வரும்போது பையன் இல்லாம இருக்கான். பையன் எங்க போனான்ற மாதிரி பயப்படுறாங்க. பையன் பார்த்தா மத்த பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். இவங்க கடுப்பாயிடுறாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன ஆனாலும் சரி நீ இங்கே தான் இருக்கணும், நான் வரதுக்கே லேட் ஆனாலும் சரி நீ இங்கே தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது இந்த பையனுமே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறான். பையனை ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறது இவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே பையன் நல்லதுக்கு இதுதான் நம்ம பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பாட்டி இவங்களை பத்தி நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. உன்னை பத்தி ஏதாவது சொல்லுன்னு கேட்கும்போது என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. வேணா எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன்னு இவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க கதைன்னு சொல்லாம வேற ஒருத்தவங்களோட கதைன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தனை ரொம்ப காதலிச்சு அவ கல்யாணம் பண்ணா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் அரக்கன்றது தெரிஞ்சது. அடிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். கோவப்பட்டவன் என்ன பண்ணானா, அவனை கொடூரமா சாவடிச்சு அங்க இருக்க தோட்டத்திலேயே புதைச்சு வச்சிட்டா. அது தெரிஞ்சு அவ ஜெயிலுக்கு எல்லாம் போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் என்னன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த பாட்டிக்குமே இவங்க உண்மையான கதையை தான் சொல்றாங்கன்றது தெரிஞ்சிருது. இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டிலேயே இருந்துக்கோ, ஏன்னா என்னோட பையன்லாம் இந்த பக்கம் வரவே மாட்டான், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, யாரை நினைச்சோ நீ பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப இவங்களுமே பையனை ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பொருளை வாங்குறதுக்காக சந்தை பகுதிக்கு வந்திருக்காங்க. இவங்க பொருள் வாங்கிட்டு இருக்கும் போது ஜெயில ஒரு விலை மாது லேடியை பார்த்தாங்கல்ல, அவங்க கவனிச்சிடுறாங்க. என்ன பாக்குறதுக்கு தானே வர சொன்னேன், எதுக்கு என்ன பாக்குறதுக்கே வரல, சரி பரவாயில்ல இப்போ உன்னை பார்த்துட்டேன்ன்ற மாதிரி அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லேடியை தெரியாத மாதிரி வேக வேகமா கிளம்பிடுறாங்க. இவன் என்ன கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி அந்த லேடி முடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த லேடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டா, இவ்வளவு நாள் நம்ம ஒளிஞ்சிருந்த எல்லாமே வேஸ்டா போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது. இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. நான் இறந்து போயிட்டேன்னா பாடியை புதைச்சி நீ இங்கேயே இருந்துக்கோன்ற மாதிரி பாட்டி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க தோட்டம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே பாடியை தோண்டி புதைச்சிடுறாங்க. பையன் அம்மா கிட்ட பேசணும்லாம் சொல்ல மாட்டார்ல, இவங்க அம்மாவை நான் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் பையனை ஏமாத்திட்டு இருக்காங்க. பசங்க மாங்காய் பறிக்கலான்னு வரும்போது ஷூட் பண்ணி இவங்க பயம்படுத்தி பசங்களை ஓட விடுறாங்க. நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பையனை எப்பவுமே போல ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட்டுறாங்க. இப்ப இவங்க நடந்து போகும்போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. இவங்களுமே பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. நீ உள்ளதான் இருக்கன்றது எனக்கு தெரியும், கதவை தரன்னு சொல்றதுனால இவங்களுமே கதவை திறந்துடுறாங்க. அன்னைக்கு எதுக்காக ஓடிட்டேன்னு கேட்கும் போது, இல்ல அன்னைக்கு எனக்கு வேலை இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. இங்க ஒரு பாட்டி இருப்பான்னு சொன்னாங்க, பாட்டி எங்கன்னு கேட்கும் போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா இவங்க போய் சொல்றாங்க. இப்ப இந்த லேடி குடிக்கிறதுக்காக டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் ரைடு ரொம்ப அதிகமாயிருச்சு, இந்த மாதிரி இடத்தை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த இடத்தை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேசிக்கிட்டே இவங்க டீயை ரெடி பண்ணிடுறாங்கல்ல, இந்த லேடிக்கு தரதுக்காக வராங்க. ஆனா இந்த லேடிக்கு விஷம் கலந்துருப்பாளா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இவங்க டவுட் படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுமே குடிச்செல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியா சரி டீயை தான்ற மாதிரி வாங்கி குடிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க கிட்ட நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இந்த லொகேஷனை சொல்லலான்ற மாதிரி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற இந்த அம்மாக்கு கடுப்பா இருக்கு. இந்த லேடியை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ணி இந்த லேடியை போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல இருக்க இந்த பையனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்கூல்ல ஒரு விஷயத்தை இவன் நல்லா பண்ணி எல்லாருமே இவனுக்கு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுமே இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த லேடியை போட்டு தள்ளிட்டாங்கல்ல, அந்த லேடியோட ரத்தம் எல்லாத்தையும் கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. எது வந்துட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு இப்பதான் இந்த ஸ்கூல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வேன்ல ஏறி இந்த பையனுமே கிளம்ப ஆரம்பிக்கிறான். எப்பவுமே அம்மா கூட்டு போறதுக்கு இருப்பாங்கல்ல, இன்னைக்கு இல்லாம இருக்காங்க. சரி அம்மா தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, வெயிட் பண்ணலான்ற மாதிரி இந்த பையன் வெயிட் பண்றான்.
இருக்கான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அம்மா வரவே இல்ல. இப்ப அந்த சைடு இந்த பாட்டியோட பையனோ ஃபேமிலியோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுமே வரவங்கள ஷூட் பண்ணா என்னன்ற மாதிரி கன்னை வச்சு வாசல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புரோக்கர் தான் கதவை திறக்கிறாரு. இவங்களுமே சட்டுன்னு ஷூட் பண்றாங்க. என்ன யாரோ ஷூட் பண்றாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுன்ற மாதிரி இவங்க கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனுமே அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா வர மாதிரியே தெரியல. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்காரு. உங்க ஸ்டேஷன்ல பவித்ரன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன டார்ச்சர் பண்றான், சொந்தக்கார பையன் தான், ஆனா என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க சார், நான் அவனை தட்டி வைக்கிறேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பவித்ரன் தேவையில்லாம இவருக்கு எதுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் தொல்லை கொடுத்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே பவித்ரனுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பவித்ரன் இதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேரு சிசிலி அப்படின்றது. அவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க வேற ஒரு அண்ணன் இருக்காருல்ல, சிசிலி இவனை பத்தி உனக்கு தெரியாது, பிரச்சனைன்னு வந்தா உன்னை கழட்டி விட்டுருவாமா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சிசிலி ஏத்துக்க மாட்டாங்க. பவித்ரன் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பையன் தனியா நின்னுட்டு இருக்கான தகவல் கிடைச்சிருக்கும். பவித்ரன் தான் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராது. அந்த சின்ன பையன் இப்ப ஜட்டியோட நின்னுட்டு இருக்கான். இவனை எதுக்காகடா ஜட்டியோட நிக்க வச்சிருக்கீங்கன்னு இவர் ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. எங்க இவனே இப்படிதாங்க நின்னா, தனியா நிக்கிறதுனால கால் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ஒருத்தன் ஜட்டியோட நிப்பான்ற மாதிரி இவருக்குமே தோணுது. தம்பி நீ யாரான்னு கேட்டா இவன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். இன்ஸ்பெக்டருமே பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த பையன் வாயை திறக்க மாட்டான். பவித்ரன் இன்னைக்கு நைட்டு நீ இந்த பையனை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பவித்ரன் சிசிலி கூட இன்னைக்கு ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இந்த பையனை வேற நம்ம கிட்ட தள்ளி விட்டுட்டாங்களேன்னு யோசிக்கிறாரு. இப்ப பையனை வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போறாரு. இந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் யாரு கலட்டி இருப்பான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. திரும்பி இந்த பையன் நின்ன இடத்துக்கே வந்துடுறாரு. அங்க ஒரு புதர் இருக்கு. அந்த புதர்ல ஒரு பேக் தெரியுது. அந்த பேக்கை செக் பண்ணா உள்ளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருக்கு. இந்த பையனே தான் கழட்டி வச்சிருக்கான்றது இந்த பவித்ரனுக்கு தெரிய வந்துருது. அப்பன்னு பார்த்து ஸ்கூல் பஸ் இருக்குல்ல, இவனை கூட்டு போறதுக்காக வந்திருக்கு. ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறான் போலன்னு பவித்ரன் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பையனுமே சட்டுன்னு இங்க இருந்து ஓட பாக்குறான். பவித்ரன் துரத்திட்டு வந்து இந்த பையனை பிடிச்சிடுறாரு. சார் இந்த பையன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யோ இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, யாரு என்னன்னு பார்த்து இந்த பையனை வந்து அம்மா கிட்ட ஒப்பட அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. இப்ப பவித்ரன் இருக்காருல, இந்த பையனை நீ பாத்துக்கோ, நான் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துடுறேன், சிசிலி பொறுப்புல இந்த பையனை ஒப்படைச்சிட்டு இவருமே வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. அந்த ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கும் போது ஒரு லேடியை பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த லேடி யாரு என்னன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த லேடி யாரு என்னன்றவர் எல்லா பக்கமும் விசாரணை பண்றாரு. அப்பதான் ஒரு வீட்டுல ஒரு பாடி கிடைச்சிருக்கு. ஒரு லேடி கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. ஆனா அந்த லேடி தான் இந்த பையனோட அம்மான்றது இந்த பவித்ரனுக்கு தெரியாதுல்ல. இந்த பவித்ரனுமே இந்த கேஸ பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காரு. சரி அந்த பையன் கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சிசிலிக்கு கால் பண்ணி அந்த பையன் கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அந்த பையன் ஸ்டேஷன்ல காணோம். ஸ்டேஷனை தாண்டி போறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருந்தா ஸ்டேஷன்ல கல்லெல்லாம் ஓபன் பண்ணி அந்த பையன் தப்பிச்சு போயிருக்கான். அடா பாவி இப்படி தப்பிச்சு போயிருக்கியன்ற மாதிரி சிசிலி ஷாக் ஆகுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பவித்ரனை திட்டுறாரு. ஏன்டா கோட்டை விட்டேன்னு கேக்குறாரு. சார் ஏன் தப்பு இல்ல, சிசிலி மேலதான் தப்புன்ற மாதிரி இவர் சிசிலியை மாட்டி விட்டுறாரு. என்ன நம்மள மாட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சிசிலிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் எல்லாம் சமாளிச்சதுக்கு அப்புறம் சிசிலி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வராரு. எல்லாருமே உன்னை பத்தி சொன்னாங்க, ஆனா நான் தான் நம்பல, உனக்கு பிரச்சனை என்ன மாட்டி விட பார்த்தல, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்ற மாதிரி பவித்ரனை திட்டிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பையன் தானே, சின்ன பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சின்ன பையன் மேல கோவப்படுறாரு. அவன் போட்டோ இருக்கும், அந்த போட்டோல இவருமே சூடு வச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பையனை காட்டுறாங்க. இந்த வழியா பஸ்ல வந்துட்டு இருக்கான். இந்த பகுதியை பார்த்தோன்னே இவனுக்கு பழசெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வருது போல. இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்திருக்கான்ல, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி கூட்டு வந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த பையனுக்குமே சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. சின்ன வயசுல ஒரு வீட்டுல இருந்தால அந்த வீட்டையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல என்ன ஆச்சுன்னு இந்த பசங்க கிட்ட கேட்கும் போது இந்த பசங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு லேடியோட பாடி கிடைச்சது, இன்னொருத்தங்க கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா வந்த குடும்பம் அவங்கள புடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து அந்த லேடியை இழுத்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா தான் அப்படி ட்ரை பண்ணிருக்காங்க, அம்மா தான் போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே பயங்கரமா ஃபீல் பண்றான். சின்ன வயசுல ஸ்டேஷன்ல இருந்து இவன் தப்பிச்சு போனான் பாத்தீங்களா, இப்ப திரும்பி அந்த ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அந்த ஸ்டேஷன்ல இப்ப பவித்ரன் இன்ஸ்பெக்டராவே மாறி இருக்காரு. பவித்ரனுக்கு இவன் மேல பயங்கர கோபம் இருக்கு. ஏன்னா இவனால் தான் சிசிலி கிடைக்காம போயிருப்பாங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன் ராஜா 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்க, இப்ப என்ன பிரச்சனை, உன் அம்மாவை தேடி வந்திருக்கியான்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா சார், என் அம்மாவை தேடி தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னோட அம்மாவை என் கண்ணில் காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் கேட்கிறான். சரி தண்ணி பிடிச்சிட்டு வான்ற மாதிரி இவருமே தண்ணி பிடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. வேற ஒருத்தர் இருக்கார்
சொல்றாருல, பவித்ரன் உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கான், உன்னை பெரிய பிரச்சனையில மாட்ட வச்சிருவான், உன் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, ஈவினிங் என்ன வந்து பாருன்ற மாதிரி இந்த பையனை இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காரு. பவித்ரன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த கான்ஸ்டபிள்மே இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப ஈவினிங் கான்ஸ்டபிள் வேற ஒருத்தர் கிட்ட கூட்டு வந்திருக்காரு. இவருக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவருமே கேஸோட டீடைல பத்தி சொல்லிட்டாரு. அதாவது அம்மாக்கு தண்டனை மாதிரி கிடைச்சிருக்கு, ஜெயில தான் இப்ப இருக்காங்க, அதுவும் இல்லாம கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க, பார்க்க வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தம்பி, அவங்களுக்கு தண்டனை காலம்லாம் இருக்கு, அவங்க வெளியே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவன் பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறான். அதுக்கு கூட பவித்ரனோட பர்மிஷன்லாம் தேவைப்படுது. இப்ப பவித்ரன்மே இவன் கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, பவித்ரன் அப்பயே வந்து இந்த அம்மாக்கு பிரச்சனை ஏற்பட்டதை பத்திலாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ எப்படியும் உன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வருவன்றது எனக்கு தெரியும், நான் மனசு வச்சா மட்டும்தான் உன் அம்மாவை பார்க்க முடியும், உன் அம்மாவை அவ்வளவு சீக்கிரம் நான் காட்ட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க, என் அம்மாவை எனக்கு பார்க்கணும் சார், தயவு செஞ்சு கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் நான் கூட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவருமே நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பையனால் தான் சிசிலி பிரிஞ்சு போயிருப்பாங்க, இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதை நினைச்சு பவித்ரன் செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. இந்த பையனை எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பையனுமே எவ்வளவோ கெஞ்சி கேட்கறான், அப்ப கூட இந்த பையனை அம்மா கிட்ட கூட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனுமே ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடுறான். ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கூட்டு போங்கன்னு மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்னடா போலீஸையே மிரட்டுற அப்படின்ற மாதிரி இவருமே பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சரி சார், உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன், அன்னைக்கு நான் தப்பிச்சு போன மாதிரியே வேற ஒருத்தனும் தப்பிச்சான், அபாஸ் அப்படின்ற ஒரு குற்றவாளி தப்பிச்சான்ல, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அவனை மாட்டி விட்டா அம்மாவை காட்டுறீங்களான்னு கேட்கும் போது அவனை பிடிச்ச இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல, சரி அவன் இருக்கிற இடத்த சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த பையன் தப்பிச்சு ஒரு வண்டியில டிராவல் பண்ணிருப்பான், அதே வண்டியில அபாஸும் வந்து ஏறுறாரு. அபாஸை இவன் அன்னைக்கு செல்லுல வச்சு பார்த்திருப்பான், நம்மள மாதிரியே இவரும் தப்பிச்சிருக்காருன்றது இந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. யாரா நீ அப்படின்ற மாதிரி அபாஸ் கேட்டுட்டு இருக்காரு. அபாஸ் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறவர் போல. இப்ப இவர் இல்லீகல் பொருள் எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, போலீஸுங்க எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்து நில்லுன்ற மாதிரி இவரை செக் பண்ண பாக்குறாங்க. போலீஸுங்க வரதுக்குள்ள இவர் அந்த பொருளை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. போலீஸுங்களும் இவன் பக்கத்துல தான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்க தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க பொருள் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பொருள் கிடைக்கலன்னு அபாஸ் யோசிக்கும் போது இந்த சின்ன பையன் தான் சட்டுன்னு இடத்தை மாத்தி வச்சிருக்கான்னு தெரிய வருது. இந்த சின்ன பையன் ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருக்கான்ல, அதனால அபாஸுக்குமே இந்த சின்ன பையனை பிடிச்சிருது. இவனை பொறுத்த வரைக்கும் என் அம்மா அம்மான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன் அம்மா காணாம போயிட்டாங்களா, கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட சொல்றாரு. இப்ப இவரோட இடத்துக்கே இந்த பையனை கூட்டு வந்துடுறாரு. இந்த பையன் எப்ப பாரு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். டே, உடனே கண்டுபிடிக்க முடியாதுடா, இப்ப அந்த ஏரியால நான் தேட போனேன்னா என்ன அமைக்கிடுவாங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு போறேன்டா, அது வரைக்கும் என் கூடயே நீ இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பகல் நேரம் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஈவினிங் வந்து என் கூட சேர்ந்து வேலை பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவரே இல்லீகல் வேலை தானே பாக்குறாரு. இந்த பையனையுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலை எல்லாம் பார்க்க வைக்கிறாரு. இந்த பையனுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அம்மாவை இவர் கண்டுபிடிச்சு தந்துருவாரு, இவருக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரமா உன் அம்மாவை கண்டுபிடிச்சு தந்துடுறேன், சீக்கிரமா உன் அம்மாவை கண்டுபிடிச்சு தந்துடுறேன் 10 வருஷமா இவர் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த மனுஷன் நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. இவர் கூட இருக்க வரைக்கும் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். நான் சீக்கிரமா கிளம்ப போறேன், நானே போய் தேடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல அபாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலை வந்திருக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சல வேலை வந்திருக்கு, உன் அம்மா காணாம போனாங்கல்ல, ஏறக்குறைய அந்த பகுதியில தான் இந்த வேலையை நாங்க பண்ண போறோம், நீயுமே எங்க கூட வா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் அம்மா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அபாஸ் சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பையன் ஏத்திருப்பான். இப்படிதான் இவங்க எல்லாருமே பஸ்ல வந்திருப்பாங்க. பஸ்ஸை விட்டு இந்த பையன் மட்டும் இறங்கி இருப்பான். அம்மா எங்க இருக்காங்கன்னு ஓரளவுக்கு இந்த பையனுக்கே தெரிய ஆரம்பிச்சதுல, அதனால இந்த பையன் பஸ்ஸை விட்டு இறங்கி இருப்பான். இப்ப பிரசன்ட்ல அபாஸ போட்டு கொடுத்துடலான்ற மாதிரி இந்த பையன் முடிவெடுத்துட்டான் பாத்தீங்களா. இப்ப அபாஸ பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அபாஸுமே இவனை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாரு. நீ வண்டியை விட்டு பாதியிலேயே இறங்கிட்டேன்னு சொன்னாங்க, நான் பயந்தே போயிட்டேன், எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் உன் அம்மாவை பத்தி நான் தகவலை சேகரிச்சுட்டேன்டா, உன் அம்மாவை பவித்ரன் ஒருத்தன் அடிக்கடி பாக்குறதுக்காக போயிருக்கான், உன் அம்மா இங்கதான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்து மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அண்ணன் சுத்து போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அபாஸ் கிட்ட சொல்றாங்க. அட பாவி, இதுக்கு காரணம் நீதானா அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேட்கும் போது, நான் எத்தனை வாட்டி கேட்டேன், நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்ல, அதனால தான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப அபாஸும் ஆளுங்களும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆளுங்க தான் சுத்தி வளைச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் அமைக்கிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அபாஸுமே இந்த சின்ன பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே அபாஸை மாட்டி விட்டுட்டேன்ல, இப்பயாவது என்னோட அம்மாவை வெளியே விட்டுருங்கன்ற மாதிரி கேட்கறான். உன் அம்மாவை என்னால வெளியெல்லாம் விட முடியாது, கூட்டு போய் காட்ட முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம்
உன்னை கூட்டு போய் காட்டுறேன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அது கூட போதும், என்னை கூட்டு போய் காட்டுங்கன்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். இப்ப பவித்ரன் இருக்காரு பாத்தீங்களா, பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. இந்த பையனை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், சீக்கிரமா பார்த்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனுமே ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்க போறான்ல, கொஞ்சம் ஃபீலிங்கா தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அம்மாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மான்ற மாதிரி இவன் கூப்பிடுறான். அந்த பக்கம் திரும்பி இருக்கவங்க இப்ப இந்த பக்கம் திரும்பி இந்த பையனை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல அம்மாவை பாக்குறவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அங்க இருக்கிறது அம்மாவே கிடையாது, அந்த மென்டலா பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, அவங்க தான் இருக்காங்க. இத பார்த்தோன்னே இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, திடீர்னு ஸ்டேஷனை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவன் என்ன அம்மாவை பார்த்துட்டு உடனே ஸ்டேஷனை விட்டு ஓடுறான்ற மாதிரி பவித்ரனும் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் நிறைய விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த அம்மா எதர்ச்சியா இன்னொன்னு வட்டி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்த்தாங்கல்ல, இந்த பொண்ணை நம்ம வீட்லயே கூட்டு வந்து வச்சுக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை கிளீன் பண்ணி இவங்களே ஒரு ரூம்ல வச்சிருந்திருப்பாங்க. அந்த நாள் கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர போறாங்கன்றது இந்த அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா. ஆளுங்க வர சவுண்டுமே கேக்குது. இவங்க கன்னோட அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அப்படி வந்தவங்க இந்த மென்டலா பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட கன்னை தந்துருவாங்க. யாராவது வந்தாங்கன்னா ஷூட் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, கன்னை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு இந்த அம்மா அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. கதவை திறந்தோன்னே இந்த பொண்ணு பதட்டத்துல ஷூட் பண்ணிருப்பா. சோ இந்த பொண்ணு தான் போலீஸுங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனா கதையை கேட்ட பையனை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க போலன்னு யோசிச்சிருப்பான். இதுக்கும் பையன் வேகமா ஓடிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நான் வரதுக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் சரி நீ இங்க தான் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துலயே வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்ப வேகமா அந்த இடத்துக்கு தான் ஓடி வந்திருக்கான் போல. இங்கேயே நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா வருவாங்களான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வயசான லேடி இவனுக்கு பின்னாடி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடியை பாக்குறவன் கொஞ்சம் கொஞ்சமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா வந்திருக்க லேடி தான் இவனோட அம்மாவா இருப்பாங்க. அம்மாவை இத்தனை வருஷம் கழிச்சு இவன் பாக்குறான்ல, பயங்கரமா சந்தோஷப்படுறான். நீ எதுக்காக வெயிட் பண்ணலன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இத்தனை வருஷம் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அக்கம் பக்கத்திலேயே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. பையன் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துருவான், நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் என்ன கேக்குறானா, நம்ம அடுத்து எங்கம்மா போக போறோம், அடுத்து என்னோட பேர் என்னன்ற மாதிரி கேக்குறான். இதை கேட்கிற அம்மாவும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. நான் சீக்கிரமே உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வழியா அம்மாவும் பையனும் திரும்பி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.